அக்காலத்தில் 2 மனிதர்கள் இருந்தனர். முதல் மனிதர் மிகவும் பணக்காரர் மற்றும் ஒரு பெரிய அழகான வீட்டில் வாழ்ந்தார். அவர் ஆடம்பரமான ஆடைகளை அணிந்திருந்தார் மற்றும் ஒவ்வொரு நாளும் மிகவும் சுவையான உணவை சாப்பிடுவார். அவருடைய வீட்டிற்கு சற்று தொலைவில் வாயிலில் லாசரு என்று மற்றொருவர் இருந்தார். லாசரு மிகவும் ஏழ்மையானவராகவும் நோய்வாய்ப்பட்டவராகவும் இருந்தார். அவருக்கு வீடு அல்லது நல்ல உடைகள் இல்லை. மிகவும் பசியாக இருந்தார். செல்வந்தரின் மேசையில் இருந்து விழும் துண்டுகளை சாப்பிட வேண்டும் என்பதுதான் அவனுக்கு ஆசை. நாய்கள் கூட வந்து அவனுடைய புண்களை நக்கி அதனை சகஜமாக வைத்தன. ஐஸ்வர்யவான் லாசருவை பார்த்தான். ஆனால் அவனுக்கு உதவவில்லை. அவன் தனது வாழ்க்கையை வேடிக்கையாகவும் ஏராளமாகவும் வாழ்ந்தார். தன்னை சுற்றி தேவைப்படுபவர்களை பற்றி கவலைப்படவில்லை. ஒரு நாள் லாசரு இறந்தான். தேவதூதர்கள் அவரை பாரடைஸ் என்ற சிறப்பு இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவருக்கு பசியோ வலியோ இல்லை. அங்கு அவர் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். செல்வந்தரும் காலமானார். ஆனால் அவர் நரகத்துக்கு சென்றார். லாசரஸ் இருந்த இடத்தை அவனால் அடைய முடியவில்லை. பணக்காரன்